ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்னும் ஒரு புதிய மாதத்தினுடைய ஆரம்ப நாளிலே நம் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து அந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்புகள் இல்லை என்பதை நாம் அறிவோம். புரியுதா? எத்தனை அதை உணர்றீங்க? ஆமாம். ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய இன்னொரு பெயர் உணர்வுள்ள ஆவியானவர். நமக்கு உணர்வை கொடுக்கிற ஆண்டவர். நம்ம நிறைய சமயம் அந்த உணர்வு இல்லாதனால தான் இன்னைக்கு ஆசீர்வாதம் நமக்கு இல்லாமல் போகிறது. உணரணும். ஆமா, கர்த்தர் அதை செய்தார், உண்மைதான். ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 மாதங்கள் நமக்கு தேவன் போதுமானவராகவே நல்லவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. நாம் உண்மை இல்லாதவராக இருந்தாலும் தேவன் நமக்கு உண்மையாக இருந்தார். போன மாசம் தேவன் எதிர்பார்த்த ஒரு ஜெபம் வாழ்க்கையில இல்லை என்றாலும் கர்த்தர் இல்லையா கூப்பிட்ட நாளிலே அவர் இறங்கி வந்து உன்னை விடுதலை பண்ணினார், சுகம் கொடுத்தார், குறைவுகளை நிறைவாக்கினார், பாதுகாப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை அதை ஒத்துக்கிறீங்க? ஆமா ஆண்டவரே, நான் போன மாசம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு என்கிட்ட உண்மை இல்லை ஆண்டவரே, நான் சரியா ஜெபிக்கல ஆண்டவரே, வேதம் வாசிக்கல ஆண்டவரே, ஆனாலும் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க. அதை நாம் உணர்ந்து அவருக்கு நாம் நன்றி சொல்லும் போது அவர் சந்தோஷப்படுவார். ஏன்னா நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு புதிய மாசத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மாசம் நமக்கு ஒரு விசேஷமான ஒரு மாதம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடும் மரணங்களை சந்தித்த மாதம் மாத்திரமல்ல, இயேசு உயிரோடு கூட எழுந்து தம்முடைய வல்லமையை நிரூபித்த ஒரு மாதம். நம்பிக்கை உயிர்த்தெழுந்தது, வாக்குத்தத்தம் உயிர்த்தெழுந்தது. ஆமென் சொல்லுங்க. அதனால இது ஒரு முக்கியமான மாதம். இது மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றாக இன்னும் அதிகமான ஜபங்கள், அதிகமான உபவாசங்கள் எடுங்க. சும்மா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. உங்களால் முடியாததெல்லாம் தெய்வம் செய்து கொள்வார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் யோபு எழுதின புஸ்தகம். என்ன பாஸ்டர் யோபுலே சுத்தி வந்துன்னு இருக்கீங்க? ஸ்தோத்திரம். 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் பக்கத்தால பாஸ்டர் கை சொல்லுங்க. சிஸ்டர், பிரதர், உங்க மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமா சொல்லுங்க. இந்த வார்த்தை நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய சரீரத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒரு நாளைக்கு 10 முறையா சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். யோபு ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன். ஆபிரகாமுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு ஒரு பக்தன் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு முன்பாக வாழ்ந்தவர். ஆபிரகாமுக்கே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பது தெரியாது. ஆனா ஆபிரகாமுக்கு முன்பாக வாழ்ந்த யோபு பக்தன் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், நானே என் கண்களே அதை பார்க்கும். ஆமா, ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களே காண தேவன் உதவி செய்வார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அதை பார்க்கும் என்று
பக்தன் சொல்லுற கைத்தட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள அந்த அவிசுவாசம், பயம், திகில் எல்லாம் மறைய ஆரம்பிக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சாத்தானே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பிரச்சனையே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லு வாய் திறந்த. வாயத்திற்கு வெக்கமா இருக்கு பாஸ்டர். அப்போ உனக்கு மீட்பர் உயிரா இருக்க மாட்டாரு. நீ எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை விசுவாசித்து இல்லையா நீ அதை வாயினாலே அறிக்கை பண்ணுகிறாயோ அப்போதான் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே கர்த்தர் அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். ரட்சிப்பு உண்டாக நீ இருதயத்தை விசுவாசிக்க வேண்டும். புரியுதா? ஆமா. ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால் அது நீ வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை நீங்க தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருங்க. இந்த 2 மாசம் நடக்காத அற்புதங்களை இந்த 3வது மாதத்துல இல்லையா உயிரோடு கூட இருக்கிற நம்முடைய மீட்பர் அதை செய்து முடிப்பார். எத்தனை நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் கை தூக்குங்க, நம்பாதவங்க கை தூக்க வேண்டாம். நம்புறவங்க மாத்திரம் கை தூக்கு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அட உயிரா இருந்தா ஏன் பஸ் தான் நடக்குது? உயிரா இருந்தா ஏன் பஸ் என் ஜெபம் கேட்கப்படல? அவர் உயிரா இருந்தானே ஏன் பஸ் இந்த கஷ்டம் இல்லையா துன்பத்தின் பாதையில் இல்லையா அவர் உயிரா இருக்கிறார். நீ நம்புறே இல்லையோ, யோபு பக்தன் சொல்றாரு. எந்த சூழ்நிலை சொல்றாரு தெரியுமா? என் தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் என்னுடைய மாம்சத்தில் இருந்து நான் அவரை பார்ப்பேன். என்ன விசுவாசம், என்ன விசுவாசம், என்ன விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இதை அவர் எந்த சூழ்நிலையில சொல்கிறார் என்று அந்த 19ஆம் அதிகாரத்திலிருந்து நான் சில காரியம் கொண்டு வந்தேன். வருத்தத்தின் மத்தியிலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நொறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பல முறை நிந்தித்த சூழ்நிலையிலே, நண்பர்கள் கடின முகம் காண்பித்த சூழ்நிலையிலும், இருள் சூழ்ந்த நேரத்திலும், நம்பிக்கை அற்றுப்போன நேரத்திலும், தேவன் தண்டிக்கிறார் என்று நினைத்த நேரத்திலும், உடன் பிறந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில், உறவினர்கள் மறந்து போன சூழ்நிலையில், மனைவிக்கு அவனுடைய மூச்சு வேறுபட்ட சூழ்நிலையில், சிறு பிள்ளைகள் அசட்டை பண்ணின நேரத்தில், உயிர் நண்பர்கள் வெறுத்த நிலையில், உருக்குலைந்த நிலையில், ஆறுதல் அற்ற நிலையில் யோபு இந்த வார்த்தை சொல்கிறார், என் மீட்பர் உயிர். இந்த 19வது சங்கீதம் இந்த வார்த்தைலாம் இருக்கு. இந்த 19வது அந்த பகுதியில் நான் சொன்ன இவ்வளவு வார்த்தையும் இருக்கிறது. அந்த 19வது அந்த பகுதியில் யோபு இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஃபாதர் பிரிக்மான்ஸ் ஒரு பாட்டு பாடினார். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை கூட்டி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை கூட்டி திரிந்தாலும், என்னை தூக்கி திரிந்தாலும், நான் கர்த்தருக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் வரும், தேவனுக்குள் ஒரு நாள்
எல்லாமே எதிராக இருக்கலாம். யோபுக்கு எல்லாமே எதிரான ஒரு சூழ்நிலை. ஆனா அவரு என்ன அறிஞ்சிருந்தார்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உன்னை மீட்டெடுக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அந்த ஆண்டவர் இந்த மாசம் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 25 மாசம் நம்ம வாசிக்கலாம். 25 19 25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். கைத்தட்டுங்க பார்க்கலாம். இந்த அறிவு நமக்கு இந்த மாசம் இருக்கு. என்ன அறிவு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், கடைசி நாளிலே அவர் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நமக்கு அநேக சமயம் தேவனை குறித்த அறிவு நமக்கு இல்லாதபடினால்தான் நாம் இன்னைக்கு புலம்ப ஆரம்பிக்கிறோம். நான் இந்த பகுதியை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தேன். 19 தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஏறக்குறைய ஒரு 10 அதிகாரம் வாசித்திருப்பேன், 19 29 வரைக்கும். அதுல பார்த்தீங்கன்னா 13 முறை அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர் என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. இந்த 19 ஒரு 10 அதிகாரம் வாசிச்சிருக்கிறேன். அதுல 13 முறை தேவன் சர்வ வல்லவர், தேவன் சர்வ வல்லவர் என்ற வார்த்தை தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த யோபு புத்தகத்தில் அதிகமாக வெளிப்பட்ட ஒரு வார்த்தை தெரியுமா? சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், ஆல்மைட்டி காட். எல்லாவற்றையும் செய்கிறவர், எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர், எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஆமென். அதனால்தான் அவர் ரொம்ப தைரியமா சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர் சர்வ வல்லவர். இதை அவன் அறிந்திருந்தான். கவனிங்க, உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் இன்னும் நன்றாக அறிய வேண்டும். அவர் யாருன்னா சர்வ வல்லவர். இருக்கா அந்த வசனம்? வாசிமா. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? 21:15. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர், சர்வ வல்லவரை சேவிக்க நான் அவர் யார்? அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த அதிகாரத்தில் அதிகமாய் வந்து கொண்டே இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றால் அவர் சர்வ வல்லவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆமா. ஏன்னா ஒரு தெய்வம் சர்வ வல்லமையும் படைத்திருந்தால்தான் மரித்தாலும் அவர் உயிர் தெழுவார் என்ற நம்பிக்கை நமக்கு விளங்கும். ஆமென் சொல்லுங்க. ரோம அரசாங்கம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கொண்டு போய் கல்லறை வைத்து விட்டு அந்த கல்லறைக்கு அவர்கள் முத்திரை வைக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய சீஷர்கள் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி விடுவார்கள் என்று சொல்லி இயேசுவின் சரீரத்தை கல்லறைக்குள்ளே வைத்து விட்டு, இல்லையா, கவனிகள், இரவும் பகலும் அந்த கல்லறையை காவல் வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திலேயே ஒரு கல்லறைக்கு ஒரு அரசாங்கம் காவல் வைக்குதுன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம்தான். ஏன்? கவனிங்க, அவனுக்கு தெரியாது இந்த இயேசு சர்வ வல்லமை படைத்தவர், இல்லையா? அந்த கல் எம்மாத்திரம் இருக்கு, அதை புரட்டி போட எம்மாத்திரம். இந்த அறிவு அந்த அரசாங்கத்துக்கு அன்னைக்கு இல்லை. ஆமா, இயேசு வல்லவர் என்றும், இல்லையா,
மரித்தோரிலிருந்து அவர் உயிர் தெழுவார் என்றும் இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதபடினாலே இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு காவல் வைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு இல்லையா முத்திரை போடுகிறார்கள். ஆனால் 3ஆம் நாள் இயேசு அந்த கற்களை தள்ளிவிட்டு உயிர்த்தெழுந்தார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். உயிர்த்தெழுந்தார். ஏன்? நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை படைத்தவர். அவர் சர்வ வல்லமை படைத்த ஒரு தெய்வம். இந்த அறிவை நாம் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் தான் சர்வம். சர்வம் என்ன? சர்வம், எல்லாமே, ஆல் மைட், ஆல் பவர்ஃபுல் காட். புரியுதா? அப்போ அவ்வளவு வல்லமை படைத்த ஒரு ஆண்டவர் இந்த நாளில் உங்க வாழ்க்கையில நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை செய்வாரா, செய்ய மாட்டாரா? அதனால தயவு செய்து தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தி நீங்க ஒரு நாளும் வாழக்கூடாது. ஆமென். ஏன்னா நீங்கள் நம்பினாலும் நம்பாமல் போனாலும் சரி, அவர் சர்வ வல்லவர் தான். ஹல்லேலூயா. ஆமா, நீங்கள் நம்பினாலும் சரி, நீங்க நம்பாம போனாலும் சரி, அவர் வல்லவர். அதான் யோபு பக்தன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அதை பார்க்கும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லவர் இல்லையா? அவர் சர்வ வல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அந்த சர்வ வல்லமுள்ள தெய்வம் யோபு வாழ்க்கையில என்ன செய்வார் என்று அவர் அறிந்திருந்தார். ஒரே ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். யோபு 22ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வசனங்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, அந்த சர்வ வல்லவர், நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பணும். முதல்ல கவனிங்க, மனம் திரும்பணும். நீங்கள் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். திரும்பவும் நீ கட்டப்படுவ. ஆமென். ஆமென். நீ நிறைய பேருடைய வாழ்க்கை கட்டப்படாம இருக்கிறது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லவர் இல்லையா? ஸ்தோத்திரம். நீ மனம் திரும்பினால் கவனிக்கணும். முதல்ல என்ன சொல்றமா, நீ மனம் திரும்பினால். கவனிங்க, சில பேருக்கு இந்த மனம் திரும்புகிற பக்குவம் வரமாட்டது. ஆண்டவர் நம்ம இடத்துல இன்னும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அது நம்முடைய ஜெபத்தையும் கேட்காத ஒரு காரணம், தேவன் எதிர்பார்க்கிற மனம் திரும்புதல் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. ஆமா சொல்லுங்க. ஹலே. ஏன்னா நீ மனம் திரும்பினால் நீ கட்டப்படுவாய். கட்டப்படுவாய். அதுக்கு ஆப்போசிட் என்ன? இடிக்கப்படுவாய். மனம் திரும்பலனா இந்த மாசமும் நமக்கு தேவ ஆசீர்வாதம் வருவது கஷ்டம். மனம் திரும்ப ஆண்டவர் எத்தனையோ முறை நம்மோட பார்த்து இல்லையா பேசுகிறார். பைபிள் சொல்லுது, ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற போல நான் உங்களுக்கு எத்தனையோ தரம் உங்களை கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனம் இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவர் உங்களை என்னையும் மறுபடியும் கட்டணும் இல்லையா? அந்த குடும்பத்தை கட்டணும், இந்த வாழ்க்கையை கட்டணும், இந்த தொழிலை கட்டணும், இந்த வியாபாரத்தை கட்டணும் இல்லையா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று எத்தனையோ தரம் அவர் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தோம். நாம் இன்னும் மனம் திரும்பாமலே இருக்கிறோம். அதான் சொல்றார், நீங்கள் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். ஆமென். அடுத்த வசனம். அப்பொழுது தூளை போல் பொன்னையும், தூளை போல பொன், ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே. இன்னைக்கு நமக்கு தேவை தங்கம், வெள்ளி இல்லையா? ஸ்தோத்திரம். பொண்ணு தங்கம் ஒண்ணுதான். சேர்த்து வைப்பீர். எப்போ நீ சர்வ வல்லவிடத்தில் மனம் திரும்பிட்டா, கவனிங்க, அதான் என் மீட்பர் உயிரோடு. ஏன்னா அவர் சர்வ வல்லவர். ஏன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்றாருன்னா, அவருக்கு தெரியும் நான் மனம் திரும்பினால் அவர் என்னை மறுபடியும் கட்டுவார். ஹல்லேலூயா. ஏன்னா
கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் எல்லாம் பெறுதான். நம்ம எத்தனையோ முறை நம்ம குடும்பத்தை கட்டணும் யோசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனா கட்ட முடியல. வீடுனா குடும்பத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா சொல்றாரு, நீ மனம் திரும்பினால் திரும்பவும் கட்டப்படுவீர்கள். அப்போது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர்கள். அடுத்தது, அப்பொழுது சர்வ சர்வ வல்லவர் வல்லவர் தாமே தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அவரே உனக்கு தங்கமும் வெள்ளியாய் இருப்பாராம். ஆமென் சொல்லுங்க மறுபடியும். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாய் பாருங்க, எத்தனை சர்வ வல்லவர் பாருங்க. அவன் பாருங்க, இந்த இதுல ஃபுல்லாவே அவர் தெய்வத்தை எப்படி பார்க்கிறார்னா சர்வ வல்லவராக பார்த்து கொண்டிருக்கிறார். எப்போ? ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பாகவே. ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பாகவே வாழ்ந்த இந்த யோபு பக்தன் இந்த தெய்வத்தை எப்படி அறிஞ்சிருந்தார்னா சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா, சர்வ வல்லவர். இந்த மாசம் உனக்கு ஆண்டவர் சர்வ வல்லவராக வெளிப்படதான் உனக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். ஆமென். கவனிங்க, ஜெபம் எப்போ வரும் தெரியுமா? இங்க மகிழ்ச்சி இருந்தாதான் ஜெபம் வரும். இங்க மகிழ்ச்சி இல்லைன்னா இல்லையா தேவன் எதிர்பார்க்கிற ஜெபம் வராது. இங்க மகிழ்ச்சி இருக்கணும். அதை இந்த மாசம் அவர் செய்வதாக வாக்கு பண்ணுகிறார். ஆமா சொல்லுங்களேன். அப்போது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சி. கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு தேவைன்னா தெரியுமா? ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அது இல்லாத உங்கள்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் இல்லையா, நீங்க எதிர்பார்க்கிற மனமகிழ்ச்சியோ சந்தோஷத்தையோ விலை கொடுத்து வாங்க முடியாது. அதுதான் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்லை, என்னுடைய சமாதானம் உனக்கு வைத்து போகிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. மனமகிழ்ச்சி தருவார். எத்தனை பேர் மனமகிழ்ச்சி வேணும்? 2 மாசம் எதிர்பார்த்து இல்லை பாஸ்டர், 3வது மாசம் வந்திருக்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மனமகிழ்ச்சி கொடுக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அப்பொழுது அடுத்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். கவனிங்க, இந்த மாசம் நீ விண்ணப்பம் பண்ணினால் உனக்கு செவி கொடுப்பார். அப்போது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவர் உனக்கு செவி கொடுப்பார். எத்தனை நம்புறீங்க? நம்ம ஆண்டவர் பேரே விண்ணப்பத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். எப்போ? நீ மனம் திரும்பணும், மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். ஆமா, இந்த 3வது மாசத்துல இன்னும் எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு சொல்றாரோ அதை செஞ்சீங்கன்னா இந்த மாசம் அவர் நோக்கி நீ விண்ணப்பம் பண்ண அவர் உனக்கு செவி கொடுப்பார். எத்தனை நம்புறீங்க? அவர் பொய் சொல்லவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நெக்ஸ்ட், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். கைத்தட்டு கைத்தட்டு. நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது இந்த மாசம் உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இதெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு. அடுத்தது, மனுஷர் ஒடுக்கப்படும் பொழுது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். கவனிங்க, இந்த மாசம் யாரையாவது ஒரு ஆளை பார்த்து தைரியமாயிரு சொன்னா அந்த வார்த்தை அப்படியே பழிக்குமா? தைரியமாரு. ஒரு ஆளை பார்த்து இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்படுங்க இல்லையா, நீங்க சொன்னா அவங்க ரட்சிக்கப்படுவார்களா? ஏன்? அவர் சர்வ வல்லவர். அப்புறம்
குற்றமற்ற இராதவனையும் கூட தப்புவிப்பார். குற்றமற்றிராதவனை கூட தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றான். Praise God. கவனிங்க, இந்த யோபு பக்தன் தான் ஆராதிக்கிற அல்லது அவர் நோக்கி செபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்வார் என்று அவர் அறிந்திருந்தான். அதான் சொல்றேன், தேவனை குறித்து அறிகிற அறிவை நீங்க இந்த மாசம் அதிகமாக இல்லையா, நீங்க வேதத்தை வாசிக்கும் போது தான் நீங்க தேவனை குறித்து இன்னும் சரியா அறிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வருகிறார். இயேசு கண்ணீர் விட்டார் என்று போட்டிருக்கு இல்லையா. ஒரு வேத ஆசிரியர் சொல்லுகிறார், லாசரு செத்து போனதுக்காக அவர் கண்ணீர் வடிக்கவில்லையாம். என் வார்த்தை இன்னும் நீங்க விசுவாசியாம இருக்கிறீங்களே சொல்லிதான் இயேசு கண்ணீர் விட்டாராம். இயேசு சொல்றாரு, உன்னுடைய தம்பி பிழைப்பான். இவன் சொல்றான், ஆமா ஆண்டவரே, நீங்க இயேசு மறுபடியும் வரும்போது இல்லையா எல்லாரும் உயிர் தருவாங்க நான் அறிஞ்சிருக்கிற ஆண்டவரே, இப்ப சொல்றேன் உன் தம்பி உயிர் தருவான்னு. அதை அறிந்து கொள்ள அந்த அந்த ஞானம் இல்லை அவங்களுக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் நீங்க தேவனை குறித்து யோபு தேவனை இல்லையா டோட்டலா அவர் அறிஞ்சிருந்தார். அதனால்தான் தைரியமா சொல்றாரு, என் தோல் முதலானவைகள் எல்லாமே அழுகி போனாலும் என் மாம்சத்தில் இருந்து நான் அவரை தரிசிப்பேன். என்ன விசுவாசம்! ஆமா சொல்லுங்களேன். அப்போ தேவனை குறித்து அவருடைய அறிவு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய ஒரு டிராபேக் என்ன தெரியுமா, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் இன்னும் சரியா அறியல. நம்ம அறியணும். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஒரு ஆண்டவர். சாராவுடைய கற்பமும் ஆபிரகாமுடைய கற்பமும் செத்து போன சூழ்நிலையில தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின ஒரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அலைந்து திரிந்த ஆகாருக்கு இல்லையா நீரூற்றை உண்டாக்கின ஒரு ஆண்டவர். நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். சூரியனையும் சந்திரனையும் இல்லையா ஏறக்குறைய ஒரு நாள் முழுவதும் வானத்திலே நிற்க வைத்த ஒரு ஆண்டவர் நம் ஆண்டவர். தண்ணீரை திராட்சசமாய் மாற்றினவர் நம் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. வெறுமையான படகை இல்லையா மீன்களால் நிரப்பின ஒரு மகிமையின் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இதெல்லாம் தெரியும் எனக்கு, ஆனா அதை விசுவாசிக்கணும். இந்த மாசம் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னொரு வார்த்தை நம்ம வாசிக்கலாம். யோபு 23:6. அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். கவனிங்க, அவர் தெரியும் என் ஆண்டவர் தயவுள்ளவர். தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், உத்தமனுக்கு உத்தமன். கவனிங்க, நமக்கு அவருடைய தயவு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்றா தெரியுமா? அவருடைய மாமிசம் முழுவதும் அழுகிவிட்டது. சொல்ல இந்த பற்களை மூட இந்த உதடு மாத்திரம் தான் இருந்துச்சான். பற்களை மூடுவதற்கான உதடு மாத்திரம். கவனிங்க, என்ன பாரு, பற்களை மூடுவதற்கான அந்த உதடு மாத்திரம், இந்த 2 லிப்ஸ் தான் இருந்துச்சான். மற்றபடி அவருடைய சரீரத்தில் எல்லாமே எல்லாம் மாம்சம் அழுகி போய்விட்டது. ஏன் இதை சொல்றேன்? அவருடைய தயை அவருக்கு உதவியா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அதனால தைரியமா சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? நம்ம ஆண்டவர் தயவு உள்ள ஒரு தெய்வம். எத்தனையோ பேருக்கு தயவு பண்ணி இருக்கிறார் இல்லையா? ஆமென் சொல்லுங்க. நம்ம ரூத்து வாழ்க்கையில பார்க்கிறோம். 1:12
என் மக்களே திரும்பி போங்கள், திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல, ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால். கர்த்தர் என்னை வேதனைப்படுத்தினான் சொல்லி என்னை நீங்கள் மாறா என்று கூப்பிடுங்கள். தேவன் எனக்கு கசப்பை கட்டளை, அதுதான் அவருடைய அறிவு. தேவனை குறித்து அவள் அறிவு என்ன? தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். தேவன் என் கணவரை இல்லையா அவர் கொண்டு போட்டார், என் பிள்ளைகள் கொண்டு போட்டு விட்டார். தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டு விட்டார். கவனிங்க, இது அவருடைய அறிவு. ஆனால் அவருடைய அறிவுக்கு தக்கதை தேவன் செய்யல. தம்முடைய தய நிமித்தம் பாருங்க இல்லையா, 4ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா இல்லையா, அந்த நகோமி தன் பேரப்பிள்ளையை காலில் போட்டு ஆட்டுவா என்ற வார்த்தை அங்கே வருகிறது. இங்க சொல்றா, என்னை நீங்க நகோமி கூப்பிட வேண்டாம், என்னை மாறான்னு கூப்பிடுங்க, ஏன்னா தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டு விட்டு. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அதே நகோமி தான் 4ஆம் அதிகாரத்தில் தன் பேரப்பிள்ளையை காலில் போட்டு என்ன பண்றான்? தாளாற்றான். அப்பொழுது ஸ்ரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு, அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைத்தட்டு பார்க்கலாம். தேவனுடைய தயவு இருக்குமானால் இல்லையா, சூழ்நிலைகளாம் மாற ஆரம்பிச்சன. அவளுக்கு நம்பிக்கையே போயிட்டு, ஆனா ஸ்தோத்திரம், கர்த்தர் மேல் வைத்த அந்த தய நிமித்தம் பாருங்க அந்த சூழ்நிலைகள் மாறுகிறது. ஸ்தோத்திரம். அவள் தன்னுடைய பேர பிள்ளையை காலில் போட்டு தாளாற்றாள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. புரிஞ்சுட்டீங்களா? தயவுள்ள ஒரு ஆண்டவர், தயவுள்ள ஒரு ஆண்டவர். புரியுதா? நீங்க அவரோடு கூட என்ன பண்ணுங்க, இணைந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் மனம் திரும்பி அவரை கிட்டி வந்துருங்க. தூரமா போயிடாதீங்க, அவரை தேட ஆரம்பிங்க. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். அப்போ இந்த யோபு பாருங்க, தேவன் தயவுள்ளவர். என் தோல் முதலாய் அழுகி போனாலும் சரி, அதை மறுபடியும் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்திருந்தபடிதான் சொல்றான், என் மாம்சத்திலே நான் அவரை தரிசிப்பேன். இங்கதான் தோல் முதல் அழுகி போயிடுச்சுல, அப்படி எப்படி மாம்சம் வரும்? அதான் நம்பிக்கை. அதுதான் அவர் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம் அல்லது தேவனுடைய தயை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு யோபு 23:10, நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எல்லாம் கையை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. கவனிங்க சகோதரனை, கவனிங்க. இந்த 2 மாதங்கள் நீங்கள் போகும் வழி, நீங்கள் கடந்து போன பாதைகளை என் தெய்வம் அறிவார். இந்த அறிவு உனக்கு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். யாருக்கிட்டுமே சொல்ல முடியாது, சொல்ற அளவுக்கு இல்லை. நானே என் உள்ளத்தில் வச்சு என்ன பண்றேன், புழுங்கி கொண்டிருக்கிறேன். நான் சொல்றாரு, அது எனக்கு தெரியும். நான் போகும் வழியை கவனிங்க, நல்லா புரிஞ்சுங்க. நீங்க வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தேவன் அறிவார். ஆமா சொல்லுங்க. 2017 ஜூலை மாசத்துல எனக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டு ஏறக்குறைய 2 வருடங்கள் இல்லையா, தினந்தோறும் காலையில கார் எடுத்து இந்த டாக்டர் பார்க்கணும், அந்த டாக்டர் பார்க்கணும், அந்த டாக்டர் பார்க்கணும், இந்த டாக்டர் பார்க்கணும், அந்த ஸ்கேன் பண்ணணும், இந்த ஸ்கேன் பண்ணணும் இல்லையா, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி 2 வருஷம். அப்ப
அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே உங்க ஊழியம் செய்யலாம் ஆண்டவரே, நான் போகும் வழியை நீ அறிவீர் ஆண்டவரே. ஆமா, ஆனா நீ புடமிடப்பட வேண்டும் சொல்றாரு. நான் புடமிட்ட பின் தான் பொன்னா. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்ற, மகனே மகளே, நீ போகும் வழியை நான் அறிவேன், நீ போகும் வழியை நான் அறிவேன். புரியுதா? ஆமா, ஃபைனான்ஷியல் நீங்க கஷ்டப்படுவது, வியாதியில் நீங்கள் கஷ்டப்படுவது, துன்பத்தின் வழியில் நீங்கள் கஷ்டப்படுவது இல்லையா, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போராடி கொண்டிருப்பதை எல்லாம் கவனிங்க. நம்ம நிறைய முறை என்ன பண்ணுறோம், அவருக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா. ஸ்தோத்திரம். வேதத்தில் நம்ம நல்ல வாசி 119ஆம் சங்கீதத்தை 115ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 115ஆம் சங்கீதத்தில் தாவீது ராஜா சொல்லுகிறார், வாசிக்கலாம், 1லிருந்து வாசிங்க. எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். உங்களுக்கு நம்ம தேவன் எங்க இருக்காரு? தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். ஏன்? அவர் இந்த நம்ம வாசித்த விக்கிரகங்களை போல அல்ல, அவர் கண் இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய செவிகள் உங்களுடைய ஜெபத்துக்கு இல்லையா கவனமாய் கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அழுகையோடும் இல்லையா துன்பத்தோடும் கடந்து போய் கொண்டிருப்பதை அவர் அறிந்து கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? இல்லையா, இந்த இயேசுநாதர் நம்புறதே கஷ்டம், சொல்லாத வாய் திறந்து. இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் உனக்கு கேடகமாய் இருப்பார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரே சிறியோரே, அவரை நம்புங்கள். ஆமா சொல்லுங்க. நான் போகும் வழியை அவர் அறிவார். தெரியும் அவருக்கு. அவமான சின்னமா இல்லையா, நீ போவது உன் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானே. நிறைய முறை என்னங்க ஏசு ஏசுன்னு ஓடுறீங்க, இன்னும் உங்க வாழ்க்கையில நீங்க இந்த காரியத்தை நடக்கலை, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க, நீங்க வந்து இப்படி பண்றீங்க போறீங்க வரீங்கன்னு புறஜாதிகள் சொல்லுவானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமானதெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த அறிவு நமக்குள்ள வரணும். யோபு சொல்றாரு இல்லையா, நான் போகும் வழியை அவர் அறிவார். யோபு 23, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு அவர் ஒன்று குறித்து வைச்சிருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கைத்தட்டி பார்க்கலாம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அப்ப உனக்கு குறித்திருக்கிறார், அது உனக்கு செய்வார். எப்ப செய்வார் பாஸ்டர்? ஏற்ற காலத்திலே இல்லையா, அதின் காலத்தில் உனக்கு தேவன் குறித்திருக்கிறதை. என்ன குறிச்சு வச்சிருக்காரு? நீ என்னெல்லாம் ஜெபம் பண்ணியோ அதெல்லாம் அவர் தம்முடைய டைரியில் குறித்து வைத்திருக்கிறார். உனக்கு செய்ய வேண்டும் என்ற
அநேக காரியம் அவர் குறித்து வைத்திருக்கிறார். நிறைவேற்றுவார். பதறாத. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். பதறாத. என்ன ஆயிடுமோ, ஏதோ ஆயிடுமோ, இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா. தேவன் உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். தாமதித்தாலும் காத்து செய்வார். அதுக்காக நீங்க எடுக்க வேண்டிய முயற்சி எடுக்காம இருக்காதீங்க. முயற்சி எடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா. சில பேர் இல்ல பாஸ்டர், நான் இயேசுவே நம்புறேன் பாஸ்டர். நம்பு, தப்புன்னு சொல்ல. ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. ஆமா சொல்லுங்க. ஆமா. மனுஷனால கூடாததுதான் தேவனால கூடும். மனுஷனால கூடாததுதான் தேவனால கூடும். அப்ப மனுஷனால் கூடுற காரியம் இருக்கா இல்லையா? அது நீ செய். இப்போ பிள்ளைங்களாம் +2 போறாங்க, இன்னைக்கு பரீட்சை எழுத போறாங்க. தேவனால் கூடும் சொல்லிட்டு படிக்காம போலாமா? படிக்காம போலாமா? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். அதனால வெறும் அந்த பேடு மட்டும் தூக்கின்னு போய் உட்கார்ந்தா பாஸ் பண்ணுவியா நீ? என்னை கைவிட்டார் இயேசு. படிக்க வேண்டியத படி. உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை நீ செய். உன்னால செய்ய முடியாததை அவர் செய்வார். சில பேருக்கு ஒரு முரட்டு விசுவாசம்னா, நான் டாக்டருக்கு போக மாட்டேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் இல்லையா? ஆமா, அவர் சர்வ வல்லவர், அவர் சாவை வென்றவர், அவர் கல்லை புரட்டி போட்டவர், மரணத்தை வென்றவர். எல்லாம் கரெக்ட். மனுஷனால கூடாதுதான் தேவனால கூடும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் யோபுடைய அறிவு. நீங்க பைபிள் படிக்கும் போது இல்லையா, உங்க பைபிள்ல நிறைய அண்டர்லைன் இருக்கணும். அண்டர்லைன் பண்ணி சோம் பண்ணி பாருங்க. அதெல்லாம் அப்படியே பழிக்க ஆரம்பிக்கும். ஆமென். பைபிளை பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கணுமா? பைபிளை சில பேர் பாருங்க, எவ்வளவு இன்கிரிமெண்ட் போட்டுருவாங்க, எவ்வளவு இன்சென்ட் போட்டாங்க. பைபிள் எப்படி படிக்கணும்? பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கணும். பேப்பரை கவனமா படிப்பாங்க. ஆமா சொல்லுங்களேன். ஆமா. அந்த தலைப்பை பார்த்தோன்னே அதை அப்படியே படிப்பான். என்ன சொல்றாங்க, எதை சொல்றாங்க, புரிஞ்சுட்டீங்களா? கவனமா இருக்கணும், கவனமா படிக்கணும். எனக்கு அவர் குறித்திருக்கிறார், அவர் இதெல்லாம் அவனுடைய எந்த சூழ்நிலை சொல்றார் தெரியுமா? எல்லாமே அவனுக்கு சொல்ற, என் பொண்டாட்டி மூச்சு கூட எனக்கு வேறுபட்டு இருக்கிறது. அதை கூட அவளை கவனமா அறிஞ்சிருக்கிறார் அவர். ஆனால் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இரண்டாவது அடுத்த வசனம் 26 வாசி பார்க்கலாம். 26 19 26 யோபு. இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். கை தட்டுங்க பார்க்கலாம். இது அவருடைய விசுவாசம். கவனிக்கணும். முதல் சொன்ன தேவனை குறித்த ஒரு அறிவு இருக்கணும். உன் தேவன் யார்? உன் தேவன் யார்? உன் தேவன் யார்? அந்த அறிவு நமக்கு கட்டாயம் வேண்டும். அதுதான் 1-2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1-2-3 வசனம் சொல்றது. நம்ம அதை வாசிக்கலாம். 2 வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகும். உங்களுக்கு தேவனை குறித்து அறிகிற அறிவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் நிச்சயமாய் உண்டாகும்.
தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளும். புரியுதா? இந்த வசனம் குறிச்சு வீட்டில் போய் உட்கார்ந்து பொறுமையா படிங்க. அவரை அறிகிற அறிவு. இரண்டாவது, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். என்ன விசுவாசம்? இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன். Praise God. ஆமென். என்ன விசுவாசம் பாருங்க பிரதர் சிஸ்டர். நான் உங்களுக்கு நிறைய முறை உங்கள் விசுவாசத்தை தூண்டி விடும்படியாய் அல்லது உங்கள் விசுவாசத்தை கட்டும்படியாய் பல பிரயாசங்கள் எடுக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, இந்த விசுவாசம் இதுதான். எந்த சூழ்நிலை சொல்றாருன்னா, நல்லா இருக்கும்போது சொல்ல, அவர் தோல் முதலானவெல்லாம் அழுகி போய்விட்டது. அவருடைய தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி போய்விட்டது. அவருடைய மாம்சத்திலே தோலும் இல்லை, சதையும் இல்லை. அந்த சூழ்நிலை சொல்றாரு, என் மாம்சத்திலே நான் இருந்து அவரை தரிசிப்பேன். ஹலோ, அப்படின்னா என்ன? எல்லாமே முடிந்து விட்ட சூழ்நிலை. ஆனா சொல்றாரு, என் மாம்சத்திலே நான் இருந்து அவரை தரிசிப்பேன். ஆமா சொல்லுங்களேன். அவருடைய விசுவாசம். என்னாகமும் 11:1 வாசிக்கிறோம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். விசுவாசம் என்றால் என்ன? காணப்படாதவைகளின் சொல்லு வாய் திறந்து, காணப்படாதவைகளின் நிச்சயம். எதெல்லாம் நீங்க இன்னும் காணல? எதையுமே காணல பாஸ்டர். அடே பிளைண்டா இருக்க பாஸ்டர், இல்லையா? ஆமா, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது பாஸ்டர். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்பிக்கை என்பது நம்முடைய எதிர்காலம். விசுவாசம் அது நிகழ்காலம். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாங்க. 2023 இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரும் என்று நானும் பார்க்கல, எனக்கும் அது வெளிப்படவே இல்லை. அது 2024 இந்த காரியம் நடக்கும் என்பது உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா காணப்படாதவை நிச்சயம் ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, உங்க வாழ்க்கை இல்லையா திரும்பும் என்பது யாருக்கு தெரியும்? ஆமென். ஏன்னா எல்லாவற்றையும் தன் கையில தேவன் வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். என் தோல் முதலாய் அழுகிடலாம், ஆனா என் மாம்சத்தில் இருந்து நான் அவரை தரிசிப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அதை பார்க்கும். என்ன விசுவாசம்! ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நான் போன வாரமே சொன்னேன் இல்லையா, விசுவாசத்துக்குள்ள நீங்க அடி எடுத்து வைக்கணும். அதுவும் இந்த மாசம் சொல்றாரு, அவனுடைய விசுவாசம் இல்லையா நம்புவதற்கு ஏது கிடையாது இல்லையா. இப்படி நடக்கும், இப்படி செயல்படும், நோ சான்ஸ் இல்லையா. ஆனா சொல்றாரு, என் மாம்சத்தில் நான் இருந்து அவரை தரிசிப்பேன். அதனால விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. நம்ம எத்தனை பேர் பரலோகத்தை பார்த்திருக்கிறோம்? எத்தனை பேர் இயேசு பார்த்திருக்கிறோம்?
பேதுரு சொல்றாரு, நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறீர்கள். எடுத்து வாசிமா 1 பேதுருல, நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரை விசுவாசிக்கிறீர்கள். 1 பேதுருல, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களை களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். Praise God. Hallelujah. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள். நம்ம அவரை பார்த்தோமா? நம்ம அவரை தொட்டோமா? இல்லையா? ஆனாலும் இல்லையா, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறோம். இப்போ நாம் அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறோம். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்தமாய் இருக்கிற சந்தோஷமானவர்களாய் களிகூர்ந்து. ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்? அந்த விசுவாசம். அவரை காணல, அவரை தரிசிக்கல, ஆனாலும் நாம் அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம். காரணம் இந்த வேத புத்தகம் இல்லையா? ஸ்தோத்திரம். உலக காரியங்கள், நம்ம கேள்விப்பட்ட காரியங்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்கள் காணாமல் இருந்தும் அவரை விசுவாசிக்கிறீர்கள். யாராவது உங்களை பார்த்து நீங்க இயேசுவை பார்த்தீங்களா? ஆமா. ஹலோ, கவனிங்க. உங்களை பார்த்து நீங்க இயேசுவை பார்த்தீங்களா? அவர் தரிசிங்களா? எப்படி அவரை தெய்வம் ஏத்துன்னு போறீங்க? விசுவாசம். காணாமல் இருந்து அவரை விசுவாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா எங்கள் வேத புத்தகம் சொல்லுது, அவர்தான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முதலும் முடிவாய் இருக்கிறார் என்று. அந்த வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அப்ப காணாமல் இருந்தும் நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள், அவர் மேல அன்பு கூறுகிறீர்கள். புரியுதா இல்லையா? அப்ப விசுவாசம் என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். நல்லா புரிஞ்சுங்க. 11:7 எபிரேயர் 11:7 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து. எதை குறித்து? காணாதவைகளை குறித்து. கவனிங்க. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை இல்லையா? நீங்கள் உங்களுக்கு குறித்திருக்கிறதை நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கல, ஆனா காணாமல் இருந்தும் நோவா தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். கவனிங்க. நோவா வாழ்ந்த நாட்களிலே மழை ஒன்று உண்டு என்பதை அவர் அறியவே இல்லையா? பனிகள் தான் வந்து என்ன பூமியை நினைக்கும் என்று பைபிளை போட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களுடைய அக்கிரமெல்லாம் என் சமூகத்துக்கு வந்து விட்டது, நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன். ஆகையால் நீயும் உன் குடும்பமும் நான் படைத்த இந்த ஜீவ ஜந்துக்கெல்லாம் காப்பாற்றுவதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணி நான் சொல்றாரு. நோவா அந்த தேவ எச்சரிப்பை பெற்று அவர் பேழை செய்ய ஆரம்பிக்கிறார் இல்லையா? கப்பல் எங்க செய்வாங்கன்னா கடல் வாழ செய்வாரு. இவர் எங்க செய்யறாருன்னா இங்க நம்ம செங்கப்பட்டு செய்யறாரு. அப்போ கிண்டல் அடிப்பாங்களா இல்லையா? அடிப்பாங்களா இல்லையா? ஏய், என்னப்பா கப்பல் செய்யற? மழை வர போதான், ஆண்டு உலகத்தை அழிக்க போறாரா, நாங்களும் என் குடும்பமும் இந்த பேழைக்குள்ள பிரவேசித்து காப்பாற்றப்படுவோன்னு கடவுள் சொல்றாரு இல்லையா? கிண்டல் லூசு. ஏன்னா அவன் அந்த நாட்களில் மழை என்னன்னு தெரியாது. ஆனா தேவன் சொல்றார் மழை பெய்யும், 40 நாட்கள் விடாமல் மழை பெய்யும். நோவா தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அந்த பேழையை செய்கிறார். தேவன் சொன்னபடியே நடந்தது. மழை பெய்தது, பேழை உயர எழுப்பப்பட்டது இல்லையா? நம்பாதவர்கள் விசுவாசம் எல்லாரும் அழிந்து போனார்கள். நோவாவும் அவன் குடும்பமும் இல்லையா? தேவன் சொன்ன அந்த மிருகஜீவன் மாத்திரமே காப்பாற்றப்பட்டது. கைதட்டி அவர் மையப்படுத்து.
12. அது எபிரேயர் 12 11 12. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் தெரியும். 21 வாசிங்க. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து, இதை சொல்லி நான் முடிக்கிறேன். யோசேப்பு செத்து போயிட்டான் என்ற நியூஸ் அவனுக்கு வந்துட்டு, கவனிக்கணும். அந்த வசனம் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 48:11. ஆதியாகமம் 48:11. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. நான் நினைக்கல. கவனிங்கம்மா, நிமிர்ந்து உட்காருங்க. இது உங்க விசுவாச தட்டி எழுப்பும். யாக்கோபு சொல்றாரு யோசேப்பை பார்த்து, ஏன்னா யோசேப்பு செத்துட்டான் சொல்லிட்டாங்க. அவன் எகிப்து கொண்டு போகப்பட்டு, இல்லையா ஸ்தோத்திரம், 17 வயசுல அவன் தன் தகப்பனை விட்டு போய் விடுகிறான். 13 வருட காலங்கள் யோசேப்பு எங்க இருக்கிறார் ஏதா இருக்கிறார் தெரியாது. யோசேப்புக்கு சொல்லப்பட்டு உன் பிள்ளை செத்துட்டான்னு சொல்லி. ஆனா இங்க ஒரு செய்தி வருகிறது, உன் மகன் எகிப்திலே ராஜாவாய் இருக்கிறான். அப்ப யோசேப்பு யாக்கோபு பார்க்கறதுக்கு கடந்து வருகிறான். அப்ப சொல்றான், எப்பா உன் முகத்தை நான் பார்ப்பேன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லப்பா, ஆனாலும் இதோ உன் சந்ததியை காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்திருக்கிறார். உன் முகத்தையே பார்க்க மாட்டேன் நான் யோசித்தேன், உன் பிள்ளைய பார்க்கிற கிருபை எனக்கு கிடைச்சதே. என்ன விசுவாசம் பாருங்க, தேவன் எவ்வளவு அழகா கிரியை செய்யறார் பாருங்க. இல்லையா, இந்த ஆண்டவர் இந்த மாசம் உங்களை பார்த்து சொல்றாரு இல்லையா, ஆமா எப்பா நீ செத்துட்டேன்னு நினைச்சினப்பா, அவ்வளவுதான் இந்த காரியம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சினப்பா, இனி இது துளுக்குன்ற நம்பிக்கை இல்லப்பா, இல்லையா ஸ்தோத்திரம், இனி இல்லையா இந்த குடும்பம் கைக்கூடி வரும், இந்த கணவன் தேடி வருவாரு இல்லையா, அல்லது குழந்தை பிறக்கும், இதெல்லாம் அட்டு போய் இங்கே வந்திருந்தா தேவன் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு. நீ செத்து போயிட்டல நினைச்சேன், ஆனா இன்னைக்கு உன் பிள்ளைய பார்க்க தேவன் எனக்கு அருள் செய்திருக்கிறாரே. இதே வார்த்தையே யோசேப்பு சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம். யோசேப்பு ஒரு காரியம் இதை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:22. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். 50ஆம் அதிகாரம் 25 சொல்றது, நீங்க போகும்போது என் எலும்பை என்ன பண்ணுங்க, கானானு கொண்டு போயிடுங்க. ஆதியாகமம் 50:25. தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக. ஏன்னா யோசேப்பை எகிப்தில் தான் அடக்கம் பண்ணிட்டாங்க. சொல்றான்ப்பா, எப்பா ஆண்டவர் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை கொண்டு போய் அந்த கானான் தேசத்தில் என்ன பண்ணுங்க, வச்சிடுங்கன்னு சொல்லிட்டான். இதை சொல்லி ஏறக்குறைய 430 வருடங்களுக்கு பிறகு அந்த எலும்பை தூக்கி போறாங்க பாருங்க. வாசிக்கலாம். யாத்திராகமம் 13:19. மோசே ஏத்தும் போறார். அது 13:19 யாத்திராகமம். மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். கைதட்டு பார்க்கலாம். விசுவாசம். கவனிங்க, ஏறக்குறைய பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு யோசேப்பு கேட்டுக்கொண்டபடியே அவனுடைய எலும்புகளை மோசே, இங்க யோசேப்பு சொல்லும் போது மோசே பிறக்கவே இல்லை. ஆனா கவனிக்கணும், இங்க ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா, அது யோசேப்பு சொல்றான், தேவன் உங்களை சந்திப்பார், அப்போது என் எலும்புகளை நீங்க என்ன பண்ணுங்க, கானானுக்கு கொண்டு போங்க இல்லையா ஸ்தோத்திரம். பிறகு மோசே பிறக்கிறார். 430 வருஷங்கள் அங்கே ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். பிறகு மோசே மூலமாய் தேவன் அவரை விடுவிக்கிறார். அப்போது மோசே யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் ஒரு நிச்சயம். நம்முடைய கண்களுக்கு அதெல்லாம் புலப்படாது, ஆனா நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க. அதனால வீட்டில் போய் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உங்க விசுவாசத்தை தூண்டி விடுகிற ஒரு
ஒரு ஒரு ஒரு புத்தகம், இந்த எபிரேயர் 11. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம இந்த 3 பார்த்தோம். ஆனால் இந்த யோசேப்பின் சம்பவத்தை நேற்று வாசிக்கும் போது என் உள்ளமே ஆடிட்டு, எப்பா இல்லையா, இவன் சொல்றான், இப்போ ஆண்டவர் உங்களை சந்திக்கும் போது என் எலும்பை கொண்டு கவனிங்க. அப்போ யோசேப்பு சொன்ன ஆள் தான் செத்து போயிருப்பான் இல்லையா? யோசேப்பு தன் சகோதரர் சொல்லியிருப்பான் இல்லையா, அப்பா தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்பு எத்துமோன்னு. அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சந்ததிலாம் அழிஞ்சிருச்சு. ஆனா தேவன் சொன்ன வார்த்தை அழியல இல்லையா? ஏறக்குறைய 430 ஆண்டுகளுக்கு பிறகு மோசே அந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டு கானானுக்கு போனான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதான் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்போ இந்த எலும்பு கொண்டு போகண்டு யாருடைய ஆசை? யோசேப்பின் ஆசை. சின்ன ஆசை தான். அந்த சின்ன ஆசை கூட தேவன் மறக்கல, பார்த்தீங்களா? ஆமென். நமக்குலாம் பெரிய ஆசைலாம் கிடையாது இல்லையா? ஆமாம், ஒரு ஏரோப்ளேன் வாங்கணும், ஒரு ஹெலிகாப்டர் வாங்கணும் இல்லையா, ஒரு கடலை வாங்கிடணும். சின்ன ஆசை தான். இப்போ யோசேப்புடைய சின்ன ஆசை என்ன? எப்பா என் எலும்புகளுக்கு என்ன பண்ணு, கொண்டு போய் எகிப்திலே விட்டுறாதீங்கப்பா, அங்கே கொண்டு என்ன பண்ணுங்க, அடக்கம் பண்ணுங்க. அந்த ஆசையை மோசே மூலமாக தேவன் நிறைவேற்றார். என்னன்னா இந்த விசுவாசம் தாங்க இல்லையா இந்த ஆசையை கூட நிறைவேற்றுது. நம்மளா ஏந்து நிற்கலாம். என் மீட்பர் சொல்லுங்க, என் மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு உயிருள்ள ஆள சொல்லு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படி சொல்லு. யாரா கேட்டா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னங்க அந்த மாசமாக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லும் போதே அந்த அந்த உயிர் அவனுக்குள்ள போயிடணும். நீ உயிர் இல்லாத ஆள் மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா உன் வாயில் வருகிற அந்த வார்த்தையை தேவன் பார்க்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீ சொல்லலாம், நான் சொல்லலாம், ஆனா யோபு சொல்ல முடியாத சூழ்நிலை. சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள்ல என் கண்ணே அதை பார்க்கும். ஆமா சொல்லுங்க, புரியுதா? உங்க கண்ணே பார்க்கும். தேவன் உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற காரியத்தெல்லாம் உங்க கண்ணே பார்க்க உதவி செய்யும். நினைக்கிறேன் இல்ல பாஸ்டர், நான் செத்துருவோன்னு பயமா இருக்கு பாஸ்டர், நான் என்னை பார்க்கணும். உன் கண் பார்க்க செய்யும். அதை நீ பார்த்துட்டு தான் சாவு. ஏன் ஏன் என் மீட்பர் உயிரோடு. நம்ம எல்லாருடைய ஜீவனும் அவருடைய கரத்தில் இருக்கு. எனக்கு இந்த காரியம் நடக்கின்ற நம்பி மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நீ காலில் போட்டு தாளாட்டுவே, அது பார்க்கவே. உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்களே, அவங்களுடைய கண்கள் முன்பாக குழந்தை நீ தாளாட்டுவதை உன் கண்ணே பார்க்கும். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அதை பார்க்கும். என் கண்களே அதை பார்க்கும். எத்தனை நம்புறீங்க? ஒரு கையும் வரமாட்டேது. நம்பி நம்பி தான் இப்படி போச்சு பாஸ்டர். நம்பிக்கை விட்டுறாத. ஆமென். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை.
துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கண்ணீரோடு மரியாள் போல் அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலகமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். கலகமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். என் மீட்பர் சொல்லுங்க. என் மீட்பர், என் மீட்பர், என் மீட்பர், என் மீட்பர். +2ல 600க்கு 600, 10th 500க்கு 500 இல்லையா? ஆமா இல்லையா? ஸ்தோத்திரம். உங்க கிளாஸ் சண்டம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதை சொல்லினே இருங்க. உங்க பிள்ளைங்களாம் நல்லா பரிசு எழுதுவாங்க. இதை சொல்லினே இருங்க. பிள்ளைங்க நல்லா பரிசு எழுதுவாங்க. கர்த்தர் விசேஷித்த அந்த ஞான கிருபையை ஊற்று. சொல்லும். போகும்போது பயமா போவோம், வரும்போது வெற்றியா திரும்பி வரும். மம்மி சான்ஸே இல்லை, நான் படிச்சது அத்தனையும் வந்துட்டு. ஆமா, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, நீங்க அந்த தெய்வத்தை காணாமல் இருந்து அவரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக, உனக்காகவே அந்த எல்லா மக்க கூட மாத்தி விட்டுருவார். மக்க கூட மாத்தி விட்டுருவார். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலும் நன்றி அப்பா. இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தைப்படி இந்த மாசம் ஆண்டவரே எங்கள் திருசபைக்கு, திருசபை மக்களுக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை விளங்க பண்ண போற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலனை தர வேண்டுமா நான் சொன்ன ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். 10th +2 எழுதுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை விளங்க பண்ண போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா தடைகள், பிசாசின் கிரியை எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவி, இந்த நேரத்தில் ஆண்டவரே வராத சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதியோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ண வேண்டுமா நான் ஜெபம் பண்றப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நம்பிக்கை அற்று போய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாசம் நம்பிக்கை ஊட்டும் விதமாய் என் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையில ஆண்டவரே கஷ்டப்படுற மக்களுக்கு என் ஆண்டவருடைய வார்த்தை அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தெய்வமே ஸ்தோத்திரம். என்னென்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்பில் என் தேவனுடைய ஆவியானுடைய அனுக்கிரகம் உண்டாகும்படியா ஜெபம் பண்றப்பா. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளுக்கு நீ செய்வீராக. ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் எப்போதும் சதாகாலம்